இனிமே என் குழந்தைகிட்ட யாரும் பேசாதீங்க, முத்தம் கொடுக்காதீங்க. நீங்க தலைவாரி விடாதீங்க. தலை செய்வி விட்டது குத்தமா? தப்புதான். அதான் ஒரே அடியா எங்க தலையை சீவி விட்டுட்டீங்களே. தண்ணி கொடுத்துன போன்னு சொல்லிட்டீங்களே. வேற என்ன பண்றது? உங்களுக்காக, இந்த குடும்பத்துக்காக சொத்து சொகம் அப்பா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தவ. பாசமே கிடைக்காம பாசத்தை தேடி வந்த. இங்க பாசம் காட்டி மறுபடியும் என்ன பிரிச்சு விடுறீங்கல்ல? பரவாயில்ல, நீங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருங்க. நாங்க தனியா இருந்து சாகுறோம். எல்லாம் எங்க தலையெழுத்து. ஏய் வாடி. உமா, அப்படிலாம் இல்லம்மா. நீ ராஜீவும் தனியா இருந்ததே இல்ல. உங்களுக்குன்னு சந்தோஷங்கள், ஆசாபாசங்கள், பிரைவசி இதெல்லாம் இருக்கலாம் இல்லையா? அதை மனசுல வச்சுதான் இந்த முடிவை நாங்க எடுத்தோம். நான் போக மாட்டேன்னு சொல்லலையே மாமா. என் குழந்தைய என்னையும் விட்டுடுங்க. இனிமே எங்க கூட பேசாதீங்க, பழகாதீங்கன்னு தான் சொல்றேன். உங்க பிரச்சனைக்கு நீங்க ஒரு முடிவெடுக்கும் போது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் முடிவெடுக்கிறது தப்பா? இத பாரு உமா, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் என் பேத்தியை விட்டு இருக்க மாட்டேன். அவ இங்க இருக்கிற வரைக்கும் நான் பாப்பேன், பேசுவேன், கொஞ்சுவேன், தலைவாரி விடுவேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. அவ கிட்ட இருந்து என்ன பிரிக்கவும் முடியாது. அதுக்கு இனிமே சாத்தியமே இல்லாத. கூட்டு குடும்பமா எல்லாரும் இருந்தா இனிமே என் பொண்ணை தொடுங்க. தனி கொடுத்து நான் அனுப்பணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. ஏன் புள்ளைய இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய் வாடி. உமா, எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. டாக்டர் கருணாகரனும் அவங்க தங்கச்சியும் ஹரிச்சந்திரன் சார் வந்திருக்காங்க. சரி, வெயிட் பண்ண சொல்லுங்க. 5 நிமிஷம் கழிச்சு நானே கூப்பிடுறேன். ஓகே ஓகேயா சார்? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். சார் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு. சரிங்க. ஓகே டாக்டரையா, அடுத்தவங்ககிட்ட நீங்கள் உதவின்னு போய் நிற்கிறது கௌரவ குறைச்சலாம் நினைப்பீங்க. எனக்கு நல்லா தெரியுங்க. இது அந்த மாதிரி இல்லைங்க. இது உங்களோட உரிமை பிரச்சனைங்க. யாராவது உங்களுக்கு உதவுறவங்களோட ஒத்தாசையோட போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கணுங்க. இல்லை சார், மந்திரி என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எடுத்துக்கிட்டு அவர் முன்னாடி போய் நிற்கும்போது அவர் என்ன நினைப்பாரோன்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இதுதான் எங்க அண்ணன் கிட்ட இருக்கிற பெரும் பிரச்சனையே. வாழ்க்கையில முன்னேறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அவர் கிடைச்சது. அதை அவர் பயன்படுத்திக்கிட்டதே இல்ல. ஆயுள் தண்டனை கைதியா இருக்கும்போது இவரை வெளியில கொண்டு வரதுக்கு ஐடி சார் பல முறை சப்போர்ட் பண்ணாரு. ஆனா ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் அண்ணனே ஒத்துக்கிட்டாரு. அதுக்குள்ள 20 வருஷம் ஓடி போச்சு. ஐயா, எக்காரணம் கொண்டு மினிஸ்டர் கிட்ட உண்மையை மறைச்சிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஆஸ்பத்திரி தான் நம்மளோட எய்மில் இருக்குதுங்க. ஆஸ்பத்திரி மட்டும் நம்ம கைக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், 4 ஏழைகளுக்கு நல்லது பண்ணலாம் இல்லைங்களா? அதனால நானும் என்னால் முடிஞ்ச உதவி செய்யணுங்க. ஆஸ்பத்திரி பற்றின தகவலெல்லாம் சேகரித்து இதில் பக்காவாக வச்சுருக்கிறேனுங்க. இதை நம்ம மந்திரிகிட்ட கொடுப்போம். எழுத்து மூலமாக ஆதாரம் இருந்ததுன்னா அவருக்கும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கூட எடுக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக தான் அவர் பார்க்க வந்திருக்கோங்க. சார் உள்ள வர சொன்னாங்க சார். ஓகே வாங்க, உள்ளே போகலாங்க. வாமா சார். வந்தேன். வர சொல்லு. டாக்டர் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சு சிரமம் கொடுத்துட்டேன். தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. அப்படிலாம் இல்லை சார், நான் தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். ஐயா, நீங்கள் சிரமம் கொடுத்ததுக்கும் அவங்க தொந்தரவு கொடுத்ததுக்கும் எல்லாம் சரியாக போச்சுங்க. அப்புறம் டாக்டர் சொல்லுங்க. அண்ணா பேசு. சொல்லுங்க சார். உங்களை நான் வந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு சார். உங்களை சிரமப்படுத்த வேணான்னு நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனால் முடியல. மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு சார். நாளாக நாளாக சில நியாயங்களை அழிச்சிருவாங்களோன்னு பயம் வந்துடுச்சு சார். நீங்கள் இன்னும் பிரச்சனை என்னன்னே சொல்லலையா டாக்டர்? ஐயா, நியாயப்படி பார்த்தோம்னா இவர் இந்த விஷயத்துக்காக எப்போ உங்களை வந்து பார்த்துருக்கணுங்க. ரொம்ப லேட்டுங்க. லேட்டானா தான் என்னங்க, விஷயம் ஒன்று தானுங்களா? டாக்டர் ஐயா, இப்போது மனசு விட்டு பேசுங்க. என்ன ஹரி,
அவரை பேச விடாம நீயே பேசி முடிச்சிருவ போல இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க. டாக்டர் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவாருங்க. அவர் பேசுகிற விஷயத்துக்கு உண்டான அத்தாச்சியெல்லாம் நான் கையில் வச்சுக்கிறேங்க. சார், எங்க அண்ணன் ரொம்ப தயங்குறாரு. யார்கிட்டயும் சட்டுன்னு உதவி கேட்டு பழக்கம் இல்லை. அதனால அவர் சார்பா நானே சொல்லிடுறேன் சார். முத்துலட்சுமியோட இல்லை ஆக்சுவலா அது எங்க ஹாஸ்பிட்டல் சார். என் அண்ணனோட சொந்த ஹாஸ்பிட்டல். 25 வருஷத்துக்கு முன்னால ஏழைங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மையோட எங்க அண்ணன் அந்த ஹாஸ்பிட்டலை கட்டினாரு. அந்த ஆஸ்பத்திரி அநியாயமா முத்துலட்சுமி கைக்கு போயிடுச்சு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த ஹாஸ்பிட்டலை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டா. என் மனைவி கஸ்தூரியை நானும் சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருந்தோம். ஒரு சின்ன மன உளைச்சல், நான் என் பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிட்டேன். அதில் அவள் இறந்துட்டா சார். அதுக்கான தண்டனையை நான் இத்தனை வருஷம் அனுபவிச்சிட்டேன் சார். இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா முத்துலட்சுமி அதை ஒரு வியாபார ஸ்தலமாகவே மாற்றிட்டா. ஏழைங்க நோயாளிங்க ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கா. மனசாட்சி உறுத்துது சார். கடமையை செய்ய தடை வரும்போது உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தோணுது. எவ்வளவுதான் நானும் போராடுறது. எதிர்பார்க்காம இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து போச்சு சார். சார், எங்க அண்ணன் ஜெயில இருந்து வரதுக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையும் முத்துலட்சுமி மனசாட்சியே இல்லாம மொத்தமா அவ பேருக்கு மாத்திக்கிட்டா. ச்சே, இது எங்களுதுங்கிறதுக்கான சாட்சியங்களையும் தடயங்களையும் எல்லாத்தையுமே அவ அழிச்சிட்டா சார். நானும் கேள்விப்பட்டேன். சில விஷயங்கள் எனக்கும் அரசல் புரசலா என் காதுக்கு வந்தது. நான் ஆஸ்பத்திரிக்குள்ள வர வழியையும் முத்துலட்சுமி மொத்தமா முடக்கிட்டா. ஆஸ்பத்திரி எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோட திரும்பி வந்த எனக்கு அவமானம் தான் கிடைச்சது. எப்படி ஆஸ்பத்திரியை மீட்கிறதுன்னு நான் முழிச்சிட்டு இருந்தப்பதான் ஹரிச்சந்திரன் சாருடைய அறிமுகம் கிடைச்சது. அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. என்னை பற்றி விஷயங்களை அவர் சேகரிக்க தொடங்கினப்பதான் முத்துலட்சுமியோட மோசடிகளும் அவருக்கு தெரிய வந்தது. உங்க மூலமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சு நல்ல காரியங்களை செய்யலாம்னு நினைச்சா முத்துலட்சுமி எங்க அண்ணனை நாசம் பண்றதுக்கு ஈவிரக்க இல்லாத காரியத்துல இறங்கிட்டா. எப்போ என் அண்ணனுக்கு இப்படி ஒரு கெடுதல் நடந்துச்சோ நாங்க இந்த விஷயத்தை தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலை மீட்டெடுக்க எல்லா தகுதியும் உரிமையும் இருக்கு. நாங்க எதுக்கு சார் அவளுக்கு விட்டு கொடுக்கணும்? நாங்க எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்? நீங்க தான் இதை எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும் சார். என் பக்கம் தீர்ப்பு சொல்லுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். முத்துலட்சுமி தரப்பு வாதத்தையும் கேளுங்க. ஹரிச்சந்திரன் ஆஸ்பத்திரியோட 20 வருஷம் ஆதாரம் வச்சிருக்கதா சொல்றாரு. அதையும் பாருங்க. நியாயம் எதுவோ அதை நீங்க முழு மனசா ஆதரிச்சா போதும் சார். எங்க அண்ணன் சொல்றது அத்தனையும் உண்மை சார். ஒரு துளி கூட பொய் கலப்படம் இல்ல சார். அவரை பத்தி எனக்கு தெரியும் மேடம். அவர் ஏன் போய் சொல்ல போறாரு? அவரை முதல்ல சந்தித்ததே எங்க அப்பாவோட ஆப்ரேஷன் டயத்துல தான். அப்பவே அவரை பத்தி நல்ல அபிப்பிராயம் என் மனசுல வந்துருச்சு. அதுக்கப்புறம் நானும் பல விஷயங்கள் கேள்விப்பட்டேன். டாக்டரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரா வரட்டும் தான் நானும் காத்திருந்தேன். தேவைப்படாத போது தேடி போய் உதவி செஞ்சா அது செய்கிறவங்களுக்கு மதிப்பு இருக்காது, அதை வாங்குறவங்களுக்கு அருமை தெரியாமல் போயிடும். இப்போ தான் நீங்கள் கரெக்டான ரூட்டில் வந்திருக்கீங்க. நேரமும் காலமும் கூடி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு உதவி செய்யறதுல தப்பே கிடையாது. அதை நீங்கள் பெருந்தன்மையாக பொறுமையாக செய்யணும்னு கேட்டுக்கிறேன் சார். ஏன்னா முத்துலட்சுமி ஒரு டாக்டர். இந்த ஆஸ்பத்திரியை 20 வருஷமாக அவன் நடத்தியிருக்கா. அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதோட பலன் அவளுக்கும் சேரணும் இல்லையா? அவளை நடுத்தருவில் நாம் நிறுத்திடக்கூடாது சார். உங்கள் பெருந்தன்மை இதிலிருந்தே புரியுது டாக்டர். நாம் பழிவாங்கிற உணர்ச்சியோட முத்துலட்சுமியை நடத்த போகிறதே கிடையாது. துறை சார்ந்த நடவடிக்கையாகவே நாம் எடுப்போம். ஆனால் நம்ம நேர்மையாக டீல் பண்ணுறத அவங்க வேறு மாதிரி நினச்சி நம்மளை ஏமாத்தணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்னோட நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கவலைப்படாமல் போங்க சார். கருணாகரன் ஹாஸ்பிட்டல் கருணாகரனுக்கு திருப்பி கண்டிப்பாக வரும் சார். அதுக்கு நான் கேரண்டி. இந்த ஒரு நல்ல வார்த்தைக்காகத்தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ என்னால் ஆன இந்த ஆஸ்பத்திரி சம்மந்தப்பட்ட எல்லா ஆதாரத்தையும் திரட்டி இதில் வச்சுருக்கேனுங்க. நீங்கள் படிச்சீங்கனால டீட்டெயில்ஸ் தெரியுங்க. கண்டிப்பாக. அப்போது நாங்கள் கிளம்புறோம் சார். என்னங்க கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு கிடைக்க போகுது. கையை கொடுங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். வரேன் சார். உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். பரவாயில்ல ஐயா, அப்போ நானும் வரேங்க. சரி வாங்க. அத்தை இந்தாங்க காஃபி. மணி இப்ப என்னடி? 9 மணி.
நான் குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்து 10 நிமிஷம் ஆகுது. நான் காஃபிக்காக காத்துட்டு இருக்கணுமா? இல்ல அத்தை, சூடா போட்டு கொடுக்கலாமேன்னு இனிமே காஃபி தான் எனக்காக காத்துட்டு இருக்கணும். நான் எதுக்காக காத்துட்டு இருக்க மாட்டேன். புரியுதா? நீல காஃபி இந்தா. எனக்கு காஃபி பிடிக்கும் யாரு சொன்னது? எனக்கு டீ. அது அப்பவே சொல்லிருக்கலாம்ல. இது இப்ப வேஸ்ட் தானே. ஏன் உங்க அப்பா வீட்டு பணமா? எங்க அண்ணன் பணம் தானே. புருஷனை தொலைச்சிட்டு என்ன பேச்சு பேசுறா பாருமா. நான் ஒன்னும் உங்க அண்ணனை தொலைக்கல, அவராதான் ஓடி போயிட்டாரு. ஏய், நாக்கு இழுத்து வச்சு அறுத்து புடுவேன். அவனா ஏண்டி ஓடணும்? நீ அந்த லட்சத்துல குடும்பம் பண்ணிருக்க. ஒரு புருஷன் பொண்டாட்டி விட்டு ஓடுறானா அதுல இருந்தே தெரியல உன் லட்சணம். மூதேவி. உங்க பொண்ணோட புருஷனும் தான் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. இவன ஸ்ரீதேவியா? நான் மூதேவினா இவ்வளவு மூதேவி தான். என்னடி சொன்ன? ஏய், யாரோ வந்திருக்காங்க, அமைதியா இரு. எடுத்து குடி காப்பிய. அண்ணா, என்னம்மா நேத்துல இருந்து போனே காணோம்? எப்படி இருக்க ஆர்த்தி? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. அத்தை வாங்க. வணக்கம் அத்தை, எப்படி இருக்கீங்க? வா மிலிட்ரி, நல்லா இருக்கியா? இதான் உன் பொண்டாட்டியா? ஆமா அத்தை, பேரு மீனா. ம். மீனா, இவங்க தான் கதிரோடைய அம்மா. இவங்க கதிரோடைய தங்கச்சி. என்ன மாமா திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஏம்மா, பத்திரிக்கை வச்சேனே. கதிர் தான் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, நீ பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னா. கதிர் கல்யாணத்துக்கு வந்திருந்தான்ல. அண்ணி, என்னோட அத்தையும் நாத்தனாரும் இவங்க தான். நீங்க பார்த்தது இல்லைல்ல? சௌக்கியமாமா? நீ ராஜீவோட தங்கச்சி மீனா தானே? உனக்கு எப்படி தெரியும் நீலா? யாரடி ராஜு? யார் தங்கச்சி? மா, உனக்கு ஞாபகம் இல்லையா? அந்த ராகவன் குடும்பம், ஐடி கம்பெனி மாப்ள. ஆமா, அவளா இவ? மிலிட்ரி, போயும் போய் இவளையா கல்யாணம் பண்ணிருக்க? இவங்களே உங்க குடும்பத்தை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? அந்த கேடுகட்ட குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன, தெரியலனா தான் என்ன? என்னத்தை எப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது? என்ன மீனா, ராஜீவ் என்ன அப்படியே தான் இருக்காரா? ஸ்மார்ட்டா இருக்காரா? ஏய், ஓடி போனவனை ஏண்டி தேடி புடிச்சு விசாரிச்சிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ராகவன் குடும்பம் உங்களுக்கு ஏற்கனவே பழக்கமா? பழக்கமாவா? எந்த ஊர்லடி நீ இருக்க? ஏன் மீனா உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? என்னன்னு சொல்லணும்? எங்க அண்ணன் இவளை பாத்திருக்கானா இல்லையா? பாத்திருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் எங்க கூட தான் இருந்தாங்க. அப்படின்னா உன்கிட்ட இது வரைக்கும் எதுவும் சொல்லல? என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்லணும்? அடியே, எனக்கு மருமகளா வர வேண்டியவளே இவதான், நீ கிடையாது. கதிருக்கு மொத பார்த்த பொண்ணு இவதான். நிச்சயதார்த்தம் வரைக்கும் எல்லாம் போயிடுச்சு. இந்நேரம் இவளுக்கும் கதிருக்கும் கல்யாணம் ஆயிருந்தா குழந்தை ஸ்கூலுக்கே போயிருக்கும். அந்த அளவுக்கு இவளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனும் மீனா மீனான்னு பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்தான். இவளுக்கு இதெல்லாம் தெரியுமே. இவ கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் எங்க அண்ணன் சென்னைக்கே வந்தான். அதுக்குள்ளதான் அப்பா செத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஒன்ன கட்டிக்கிட்டான். ஏன் ஆர்த்தி, இது எதுவும் உனக்கு தெரியாதா? ஏன் மீனா, நீ எதுவுமே ஆர்த்தி கிட்ட சொல்லலையா? இல்ல, சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏமா, 1 மாசம் 1.5 மாசம் இந்த வீட்ல இருந்திருக்க. கதிர் இருந்திருக்கா, ஆர்த்தி இருந்திருக்கா. ஒரு சந்தர்ப்பம் கூட உனக்கு அமையல. உன் புருஷங்கிட்டயாவது சொன்னியா இல்லையா? என்னப்பா மிலிட்ரி, இவ சொல்லலையா? அது சரி, உன் கல்யாணத்துக்கு ராகவன் குடும்பம் வந்திருக்குமே,
கதிர பாத்திருப்பாங்களே, அப்ப கூடவா ஒண்ணும் சொல்லல? என் மருமவ கிட்டயுமா சொல்லாம விட்டுட்டாங்க? அது கிடக்குது போ. யாரதான் இந்த காலத்துல நம்புறதுனே தெரியல. முழு பூசணிக்காவ எல்லாருமா சேர்ந்து சோத்துல அம்மிக்கு வச்சு என் அப்பாவி மருமவளை ஏமாத்திட்டாங்களே. சரி, அதை விடு மில்ட்ரி. உன் வீட்டு அழுக்கு துணியை நீ துவைக்காம போ, அது உன் இஷ்டம். என் புள்ள எங்க? உங்களெல்லாம் நம்பிதானே இங்க அமுச்சு வச்சேன். இந்த நாதிய தானாதிய நான் எதுக்கு என் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்? நீ பொறுப்பா எந்த குறையும் இல்லாம பாத்துக்கன்னு சொன்னதுனால தானே நான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப எங்க என் புள்ள? கதிரை காணோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என்னது, போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிடுச்சா? ஆர்த்தி இத பத்தி எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. ஏண்டி, போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க? ஆமா அத்தை. அம்மா பாத்தியம்மா? என்னடி இது, அதிர்ச்சி மேல அதிர்ச்சி தந்துட்டு இருக்கீங்க? ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான்னு சொன்னீங்க, வந்துருவா நீங்க. இப்போ போலீஸ கேலிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அடியே, என்னடி நடந்துட்டு இருக்கீங்க? என் புள்ள உசுரோட தான் இருக்கானா இல்ல வெட்டி கொல்லப்புற புதைச்சு வச்சிட்டீங்களா? ஐயோ, இல்ல உன் அண்ணன் இவ நீ 3 பேரும் சேர்ந்து கொன்னு எரிச்சிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. யோசிக்க சொல்றான்டி மிலிட்டரி. வேற ஏதோ பண்ணிருக்காங்க போல இருக்கு. யோசி நீலாம்பரி, ஒரு மிலிட்டரிக்காரன் என்ன பண்ணுவான்னு நல்லா யோசி. ஹலோ சார், குட் மார்னிங். வி ஆர் காலிங் ஃப்ரம் R&W பேங்க் சார். பேங்க்லயா? இதோ கிளம்பிட்டேன் சார், நீங்க வர வேணாம் சார். கிரெடிட் கார்டு ஹோம் லோனுக்காக கால் பண்ணிருக்கோம். அப்படியா? கிளைண்ட் வந்துட்டாங்களா? சார் இல்ல சார். சரி, ஓகே. தோ ஆன் தி வே, நான் வந்துடுறேன். சார், ஆர்த்தி, பேங்க்ல கிளைண்ட் வந்துட்டாங்களா? சீக்கிரம் வர சொல்லி சொல்றாங்க. அத்தை, நான் இன்னொரு நாள் வரமா? ஏய் மிலிட்டரி, எங்க ஓட பாக்குற? நில்லு. சாரி அத்தை, பேச நேரம் இல்ல. கிளைண்ட் வெயிட் பண்றாங்க. என்னடி நான் அப்புறம் வந்து பேசுறேன். ஆமா. ஏய், எப்படி ஓரம்ப தேடி வந்தே? எல்லாம் கூட்டு கலவானீங்க. அடடே, வணக்கம். வாங்க சார், வாங்கம்மா. வணக்கம். உள்ள வாங்க ப்ளீஸ். ஷாமலா, யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க சார். வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷங்க. சார், காஃபி டீ? இல்லங்க, தண்ணி கொடுத்தா போதும். வாங்க சார். வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. வாமா, வாப்பா. அத்தை, என்ன அத்தை? ஐஜியும் அவர் வைஃபும் வந்திருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா? தெரியலையம்மா, திடீர்னு வந்திருக்காங்க. நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு தெரியலையம்மா. சரி பாப்போம், நான் போய் தண்ணி கொடுத்துட்டு வரேன். ஐஜி, திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சாதாரணமா நீங்க வரமாட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நல்ல விஷயம் பேசுறதுக்காக தான் இங்க வந்தோம். ஆமா, அன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்தபோது உங்க பையன் வீட்டை விட்டு வெளியில இருக்கான்னு சொன்னீங்களே, இன்னும் அப்படியே தான் இருக்காரா இல்ல வீட்டுக்கு வந்துட்டாரா? இன்னும் வரல சார். அதே கவலையா இருக்கு எனக்கு. கவலைப்படாதீங்க, வந்துருவாரு. நீங்க எதுக்கு வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க? பேர் சொல்லியே கூப்பிடலாமே. பரவாயில்ல சார், எடுத்துக்கங்க. நாங்க ஒரு நல்ல விஷயம் பேசதான் வந்திருக்கோம். தாராளமா சொல்லுங்க சார். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க உங்க மனசுல என்ன படுதோ வெளிப்படையா சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா தான் இருக்கேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க என்ன கெட்ட விஷயம் சொல்லிட போறீங்க? இல்ல, என் பையனை பத்தி தான். நான் ஊருக்கு வேணா ஐஜியா இருக்கலாம் சார், ஆனா இங்க என் பையனுக்கு தகப்பனா பேசதான் வந்திருக்கேன். என் பையனை கொஞ்சம் செல்லமா வசதியா வளர்த்துட்டோம். கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஊர் சுத்தினாலும் என் மேல அவனுக்கு பாசம்தான். என் பேச்சு கேட்பான். இதோ உங்க சம்மந்தி ஆபீஸ்ல தான் ஸ்னேகா கூட வேலை பார்த்தா.
அவனுக்கு ஜாதகம் எல்லாம் பார்த்தோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இப்பதான் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அது நிஜமாவே நல்ல நேரமா இல்லையாங்கிறது நீங்க சொல்ற பதில்ல தான் இருக்கு. நீங்க இப்படிலாம் அமைதியா கூட பேசுவீங்களா? எதுவா இருந்தாலும் நேரடியா விஷயத்த சொல்லுங்க. ஆ என்ன ஐஜி சார் தயங்குறீங்க? நீங்க ஆர்டர் போட்டா ஊரே கட்டுப்படுது. நீங்க இவ்வளோ தயங்குறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் ரொம்ப சாதாரணமானவன். நீங்க வந்ததே எங்களுக்கு பெரிய கௌரவம். தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் தயக்கம் இல்லாம சொல்லுங்க. ஆ இல்லை ஏமா ஸ்னேகா, நீயாவது சொல்ல சொல்லுமா? சொல்லுங்க அங்கிள். ஏதோ சொல்றதுக்காக தானே வந்திருக்கீங்க. என்ன தயக்கம்? ஆ அது என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கோம். இவங்க ஜோசியர்கிட்ட அவன் ஜாதகத்தை காமிக்கும் போது அவனுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொன்னாராம். இது நல்ல விஷயம் தானே, இதுல என்ன தயக்கம்? இல்ல நான் எதையும் வெளிப்படையா பேசுறவன். தைரியமா சொல்லுங்க சார். சார் நான் உண்மையை சொல்றேன் சார். என் பிள்ளை எடுத்திருக்கிற பேருக்கு நான் அவனுக்கு யார்கிட்ட போய் பொண்ணு கேட்பேன்? என்ன யார் தான் சம்மந்தியா ஏத்துப்பாங்க? ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அவனை நிச்சயம் திருத்திடுவா சார்.